Hi guys, I'm Nandini as a technical trainer at IAE. So past videos எல்லாத்துலயுமே நம்ம வந்து groups and vouchersல வந்து பாதி வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல பேலன்ஸ் இருக்க vouchersயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். So இது நம்மளோட series 6 tally கண்டினியூவா பார்க்கறவங்களுக்கு தெரியும். So பாருங்க ஈஸியா தான் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோலயே நான் வவுச்சர் அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எகைன் ஒன்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். இப்போ நம்ம லெஜர்ல வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அதை நம்ம லெஜர்ல நோட் பண்ணலாம். அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் குரூப் யூஸ் பண்ணிருக்கோம். டோட்டலா டேலில 28 குரூப் இருக்கும். அந்த 28 குரூப்புக்குள்ள நம்மளோட லெஜர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம லெஜர் வவுச்சர் ரெண்டுலயுமே நம்ம அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். அமௌண்ட்டை மென்ஷன் பண்றதுக்காக தான் நம்ம வவுச்சர்ஸ் யூஸ் பண்றோம். லாஸ்ட் வீடியோல பேமெண்ட், ரெசிப்ட் அண்ட் கான்ட்ரா வவுச்சர்ஸ்லாம் பத்தி நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு வீடியோல பர்ச்சேஸ், சேல் அண்ட் ரிட்டர்ன்லாம் எப்படி நோட் பண்ணணும் அப்படிங்கிற வவுச்சர்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வீடியோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் வவுச்சர் வந்து பர்ச்சேஸ் வவுச்சர். நீங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னாலே அதை நீங்க பர்ச்சேஸ் வவுச்சர்ல தான் என்ட்ரி பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் கூட்ஸ் வர்த் 20,000 அண்ட் இது வந்து கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது. இதுவே பர்ச்சேஸ் கூட்ஸ் வர்த் 50,000 ஃப்ரம் ஏபிசி ட்ரேடர்ஸ் அண்ட் கிரெடிட். கிரெடிட் அப்படின்னா கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்றது. சோ நீங்க கேஷ், கிரெடிட் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலுமே நீங்க பர்ச்சேஸ் வவுச்சர் தான் யூஸ் பண்ணுவீங்க. சோ பர்ச்சேஸ் வவுச்சர்ல நீங்க கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டையுமே நீங்க வந்து என்ட்ரிஸ் போடலாம். நெக்ஸ்ட் வவுச்சர் பாத்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சர். எப்படி பர்ச்சேஸ் பண்றது எல்லாத்தையுமே நீங்க பர்ச்சேஸ் வவுச்சர்ல போடுவீங்களோ அதே மாதிரி சேல் பண்றத நீங்க சேல்ஸ் வவுச்சர்ல போடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சோல்டு கூட்ஸ் வர்த் 25,000 ஃபார் கேஷ், சோல்டு கூட்ஸ் வர்த் 40,000 டு ரவி ஆன் கிரெடிட். சோ நீங்க கேஷ் சேல் பண்ணாலும் சரி, கிரெடிட் சேல் பண்ணாலும் சரி, ரெண்டுமே நீங்க சேல்ஸ் வவுச்சர்ல தான் மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வவுச்சர் வந்து டெபிட் நோட். இப்போ நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றோம் இல்லைங்களா, அதாவது இன்னொன்னும் மெயின் இம்பார்ட்டன்ட், நீங்க பிக்ஸ்ட் அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது பேமெண்ட்ல போயிடும் கேஷ்க்கு பண்ணும்போது. ப்ரீவியஸ் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே பிக்ஸ்ட் அசெட்டை நீங்க கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது ஜேர்னல்ல வந்துடும். ஒன்லி கூட்ஸ் பர்ச்சேஸை மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர்ல போடணும். பிக்ஸ்ட் அசெட் பர்ச்சேஸ் பண்றதை நீங்க பர்ச்சேஸ் வவுச்சர்ல போட மாட்டீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணத ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா அது நீங்க வந்து டெபிட் நோட்ல போடணும். சோ அதை தான் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சப்ளையருக்கு நம்ம ப்ராடக்ட் ஏதாச்சும் டேமேஜோ இல்ல குவான்டிட்டி இஷ்யூவோ ஏதாச்சும் ஐட்டமை மாத்தி அனுப்பிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த ரிட்டர்னுக்காக தான் நீங்க டெபிட் நோட்டை யூஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஏபிசி ட்ரேடர்ஸ் கிட்ட நான் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா அவங்க வந்து டேமேஜ் ஆன ப்ராடக்ட் அனுப்பிட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து 2,000 வேல்யூல ப்ராடக்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்ப பர்ச்சேஸ் பண்ணவங்க கிட்ட நான் ரிட்டர்ன் பண்றதுனால இதை நான் டெபிட் நோட்ல வந்து நோட் பண்ணேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கிரெடிட் நோட். நீங்க சேல் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா, சோ சேல் பண்ணவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அந்த என்ட்ரியை நீங்க கிரெடிட் நோட்ல வந்து போடணும். சோ கிரெடிட் நோட் அப்படிங்கறத நம்ம ப்ராடக்ட் அனுப்பும் போது நம்ம ஏதாவது டேமேஜ் அனுப்பியிருக்கலாம், ப்ராடக்ட்டை மாத்தி அனுப்பியிருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கஸ்டமர் நமக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரியை கிரெடிட் நோட்ல போடுங்க. சோ இதுக்கான क्वेश्चन பாருங்க. sold goods worth 10,000 to Ravi Trader. சோ ரவி கிட்ட வந்து நான் கூட்ஸை சேல் பண்ணிருக்கேன். அவங்க 2,000 வேல்யூட ப்ராடக்ட்டை டேமேஜா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கான என்ட்ரிஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு வீடியோல பேலன்ஸ் இருக்க 4 வவுச்சர்ஸ் பத்தியுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல டாலி பிரைமை லாகின் பண்ணி அதுல எப்படி நம்ம என்ட்ரிஸை போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ தொடர்ந்து டாலி வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.